அன்னைக்கு மார்க்கெட்டில் கிராசரிஸ் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்த டானியா மேலே அந்த பக்கமாக வேகமாக வந்த ஒரு கார் மோதுது. அதில் தூக்கி வீசப்பட்ட டானியா சுயநினைவை இழக்கிறாங்க. இதனால் இமீடியட்டாக டானியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்படுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட 5வது நாள் டானியா இறந்தும் போகிறாங்க. யார் இந்த டானியான்னு விசாரிக்கும் போது தான் பல ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. யார் இந்த டானியா, அப்படி என்னென்ன உண்மைகள்லாம் அவங்கள பற்றி தெரிய வந்துச்சுன்றதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருபத்தொரு வயதான டானியா ஹியூஸ் மார்க்கெட்டில் கிராசரிஸ்லாம் வாங்கிட்டு ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுகிட்டே அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்த மோட்டலுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த மோட்டலில் டானியாவோட சேர்த்து அவங்க ஹஸ்பண்ட் கிளாரன்ஸும் அவங்களோட 2 வயசு பையன் மைக்கிளும் தங்கி இருந்திருக்காங்க. டானியா மோட்டலுக்கு போயிட்டு இருந்த அந்த நேரம் ஒரு கார் அவங்கள நோக்கி வேகமாக வந்திருக்கு. காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தனால காரோட சவுண்ட் அவங்களால கேட்க முடியல. அவங்க மேலே மோதுற நோக்கத்தில் வேணும்னே ஸ்பீடாக வந்த அந்த கார் அன்னைக்கு மோதவும் செய்யுது. இதனால் தூக்கி வீசப்பட்டு டானியா தரையில் விழுறாங்க. அண்ட் அந்த கார் அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுது. ரோட்டோரமாக தூக்கி வீசப்பட்ட டானியாவோட உடம்புல மோசமான காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. இதனால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாங்க. டானியாவோட இன்ஜுரிஸ் எல்லாம் ரொம்பவே சிவியராக இருந்திருக்கு. அதோட அவங்க கோமாவுக்கும் போயிடுறாங்க. தன்னையும் டாக்டர்ஸையும் தவிர வேறு யாரையும் உள்ள அனுமதிக்கக்கூடாதுன்னு டானியாவோட ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டதுனால எந்த விசிட்டர்ஸும் டானியாவை பார்க்க வரல. ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சில நேரம் நல்ல ரெஸ்பான்ஸ் டானியா கிட்ட இருந்து வந்துட்டு இருந்த அந்த சமயம் ஐசியூவில் இருந்த டானியா சடனாக 5வது நாள் இறந்தும் போகிறாங்க. ஆயிரத்தி 1988 ஓக்லஹோமாவில் டல்சான்ற சிட்டியில் நியூலி மேரிடு உமனாக திடீர்னு அப்பியர் ஆகிறாங்க டானியா டான் ஹியூஸ். அவங்களோட ஹஸ்பண்ட் கிளாரன்ஸ் ஒரு பெயிண்டர். ஆனால் அவருக்கு பேக் இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் வேலைக்கு போகிறதில்ல. அவங்க 2 பேருக்கும் 2 வயசு பையனை வளர்க்குற பொறுப்பு இருக்கிறதுனால வேலைக்கு போக முடிவு பண்ண டானியாவுக்கு கிளப்பில் டான்ஸராகவும் வேலை கிடைக்குது. அங்கே அவங்களுக்கு காணின்னு கூட ஆடுற டான்ஸர் கூட பழக்கம் ஏற்படுது. ஆரம்பத்தில் தன்னோட வாழ்க்கையை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் சீக்ரெட்டாக வச்சுருந்த டானியா நாளாக மெல்ல தன்னோட வாழ்க்கையை பற்றி காணிக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிளாரன்ஸ் ஒரு அபியூசிவான ஆள். டானியா சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் பிடிக்கிறதோட மட்டும் இல்லாமல் டெய்லி குறைஞ்சது $200 சம்பாரித்து கொண்டு வரணும்னு டிமாண்ட் பண்ணவும் செஞ்சுருக்காரு. அப்படி கொண்டு வரலனா டானியா கிட்ட அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. டெய்லி டானியாவை கிளப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஷிஃப்ட் முடிஞ்ச வர வரைக்கும் பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஷிஃப்ட் முடிஞ்ச வெளியே வந்த உடனே முதல் வேலையாக டானியா கொண்டு வர பணத்தை பிடிங்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு கிளாரன்ஸ். கிளப்பில் வேலை பார்க்குற அந்த சமயம் மட்டும்தான் டானியா கிளாரன்ஸை விட்டு தள்ளி இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த டைமை யூஸ் பண்ணி தன்னோட வீட்டில் இருக்க சுச்சுவேஷனை பற்றி காணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே நேரம் டானியாவுக்கு கிளப்பில் வர ஒரு கஸ்டமர் கூட பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் டேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அந்த நபர் கூட எங்கேயாவது தூரமாக போய் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொல்லி டானியாவோட ஃப்ரெண்ட் காணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு டானியா மறுத்திருக்காங்க. அவங்களுக்கு கிளாரன்ஸ் மேலே ரொம்பவே பயம் இருந்திருக்கு. தனக்கு கிளாரன்ஸை பற்றி நல்லாவே தெரியும், எப்படியும் அவர் தன்னை கண்டுபிடிச்சிருவாருன்னு டானியா காணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால் டானியா அவங்க ஹஸ்பண்டை விட்டு போகாமல் அவர் கூடவே இருந்திருக்காங்க அந்த ஹிட் அண்ட் ரனில் இறந்து போகிற வரைக்கும். டானியாவோட பாடி அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸ் சில விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அதில் அவங்க உடம்புல இருந்த காயங்களில் சில காயங்கள் ஹிட் அண்ட் ரனில் ஏற்பட்ட காயம் மாதிரி இல்லை, யாரோ பின்னாடி இருந்த பலமாக தலையில் தாக்குன மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே போன்ஸில் ஏற்பட்ட சில இன்ஜுரிஸும் இருந்திருக்கு. அதோட டானியா மைக்கிளுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் டானியாவை தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சது அவங்க 2 வயசு பையன் மைக்கிள் மட்டும்தான். அப்படின்னா டானியாவோட இன்னொரு குழந்தை எங்கே போச்சு? டானியாவோட ரிமைன்ஸை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் டானியா கொலை பண்ணப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. டானியா இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு மே 4, 1990
அவங்களோட இறுதிச் சடங்கு நடத்தப்படுது. ஆனால் அந்த இறுதிச் சடங்குக்கு பே பண்ண மறுத்திருக்காரு கிளாரன்ஸ். இதனால் டானியா கூட வேலை பார்க்குற கோவர்க்கர்ஸ் அண்ட் அந்த கிளப்போட ஓனர் எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு அந்த இறுதிச் சடங்கை நடத்தினாங்க. இந்த கொலை வழக்கை விசாரிக்க ஆரம்பித்த போலீஸோட மெயின் சஸ்பெக்டாக இருந்தது கிளாரன்ஸ் தான். இதை பற்றி கிளாரன்ஸ் கிட்ட கேட்கும்போது அன்னைக்கு தான் டானியாக்காக மோட்டலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை, எந்த விட்னஸும் இல்லை. இதனால் போலீஸோட ஒரு கண் எப்பயும் கிளாரன்ஸ் மேலே இருந்துச்சு. அப்போ தான் இந்த கதையில் ஒரு திருப்பம் ஏற்படுது. கிளாரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சுட்டு இருந்தது போலீஸால் கண்டுபிடிக்கப்படுது. டானியாவோட இறுதிச் சடங்கு நடந்த கொஞ்ச நாளிலேயே டானியா பேரில் இருந்த இன்சூரன்ஸை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு கிளாரன்ஸ். இதுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி கூட ஃபோனில் பேசும்போது அந்த கம்பெனியிலேருந்து கிளாரன்ஸ் கிட்ட செக்யூரிட்டி ரீசனுக்காக ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த நம்பர் அப்போ உபயோகத்தில் இல்லாமல் இருந்திருக்கு. ரெண்டாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு, அதுவும் உபயோகத்தில் இல்லாமல் இருந்திருக்கு. கடைசியாக மூணாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு. அதை என்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த நம்பரோட ஓனர் கிளாரன்ஸ் இல்லைன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நம்பரோட உண்மையான சொந்தக்காரர் ஃப்ராங்க்லின் டெலனோ ஃப்ளாய்ட். இந்த ஃப்ராங்க்லின் பல வருஷமாக போலீஸால் தேடப்பட்டு வரும் ஒரு குற்றவாளி. இதுக்கப்புறமா தான் ஃப்ராங்க்லின் கிளாரன்ஸாக பேரை மாற்றிட்டு வாழ்ந்துட்டு இருக்குது போலீஸ்க்கு தெரிய வருது. தான் பண்ண இந்த முட்டாள்தனமான காரியத்தால் பயந்து போன கிளாரன்ஸ் இல்லை, ஃப்ராங்க்லின் தன்னோட 2 வயசு பையனை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சும் போயிடுறான். ஃப்ராங்க்லின் ஜார்ஜியாவில் 1943 பிறக்கிறான். இவங்க குடும்பத்தில் மொத்தமாக இவனோட சேர்த்த 5 குழந்தைங்க. அவனோட அப்பா பெரிய குடிகாரர். இதனால் 1944 ஃப்ராங்க்லினுக்கு 1 வயசு இருக்கும்போது அவர் லிவர் ஃபெயிலியரால் இறந்தும் போகிறாரு. குழந்தைகளை வளர்க்க போதுமான வசதி இல்லாத காரணத்தினால அவங்க அம்மா 5 பேரையும் ஆர்ஃபனேஜில் சேர்த்து விட்டுறாங்க. ஆர்ஃபனேஜில் இருந்த நாட்கள் ஃப்ராங்க்லினுக்கு ரொம்பவே மோசமான நாட்கள்னே சொல்லலாம். அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்னாலையும் அவனை விட பெரிய பசங்களாலையும் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கான் ஃப்ராங்க்லின். தன்னோட 16வது வயதில் ஆர்ஃபனேஜ்லேருந்து ஓடி போய் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி ஆர்மியில் ஜாயின் பண்ணவும் செஞ்சுருக்கான். சில மாதங்களே அவனோட ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கேருந்து விரட்டி அடிக்கப்படுறான் ஃப்ராங்க்லின். அதுக்கப்புறம் தன்னோட ஓல்டர் சிஸ்டரோட ஃபேமிலி கூட போய் தங்கவும் செஞ்சுருக்கான். ஆனால் அங்கேயும் தன்னோட பிரதரின்லாம் கூட சண்டை போட்டு அங்கேருந்து விரட்டி அடிக்கப்படுறான். 1962 ராபரி பண்ணதுக்காகவும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணதுக்காகவும் பல தடவை அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கான். வளர வளர அவனோட குற்றங்களும் வளர்ந்துக்கிட்டே போச்சு. அவனுக்கு 19 வயசு இருக்கும்போது பவுலிங் அலையில் இருக்க 4 வயசு பொண்ணை தனியாக தூக்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அவனுக்கு 20 வருஷ சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ தான் மென்டல் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்பப்பட்ட ஃப்ராங்க்லின் 1 வருஷம் கழித்து அங்கேருந்து தப்பிச்சும் போயிருக்கான். 1960 மற்றும் 70 தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கான். அடிக்கடி தன்னோட பேரையும் லொக்கேஷனையும் மாற்றிக்கிட்டே தான் இருந்திருக்கான். அப்போ தான் 1972 ஏதோ ஒரு ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஃப்ராங்க்லின் தான் பண்ண குற்றத்துக்கான முழு சிறை தண்டனையும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே 1 வருஷத்தில் பரவலில் வெளியேயும் வந்திருக்கான். வெளியே வந்த கொஞ்ச நாளையிலேயே ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண கேஸில் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஃப்ராங்க்லின் தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட காசு கட்டி மறுபடியும் வெளியே வந்திருக்கான். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ராங்க்லினை பற்றின எந்த தகவலும் யாருக்கும் தெரியல. அப்படி அன்னைக்கு காணாமல் போன ஃப்ராங்க்லின் நார்த் கரோலினால பிராண்டன் வில்லியம்ஸா அறிமுகமாகறான். ஆயிரத்தி 1974 சாண்டி சிப்மன்ற செக்ஸ் ஒர்க்கர் வில்லியம்ஸ்க்கு அறிமுகமாகறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி 4 குழந்தைகள் இருந்திருக்கு. அதில் சூசன்ற 4 வயசு பொண்ணு அவங்களோட ஃபர்ஸ்ட் மேரேஜில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏமி, ஆலிசன், ஃபிலிப்னு 3 குழந்தைகள் அவங்களோட செகண்ட் மேரேஜில் பிறந்திருக்காங்க. ஒரு ட்ரக் ஸ்டாப்பில் மீட் பண்ண இவங்க 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றா 1 மாதம் இருந்ததுக்கப்புறம் ஒரு நாள் பிராண்டன் சாண்டி கிட்ட மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு ஒத்துக்கிட்ட சாண்டி 4 குழந்தைகளோட கஸ்டடியனா பிராண்டனை லீகலாக ஆக்குறாங்க. அப்போ தான் 1975 போலி செக் பாஸ் பண்ண வழக்கில் 30 நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க சாண்டி. ஜெயிலிருந்து திரும்பி வந்த சாண்டி வீட்டில் பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. பிராண்டனையும் அவங்களோட 4 குழந்தைகளையும் அங்கே காணலை. இதனால் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க சாண்டி. இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது.
குழந்தைகளை பார்த்துக்கிற லீகல் கார்டியன் பொறுப்பை பிராண்டன் கிட்ட சாண்டி கொடுத்தனால டெக்னிக்கலாக இதை கிட்னாப் கேஸாக ஃபைல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் எந்த மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட்டும் அன்னைக்கு ஃபைல் பண்ணப்படலை. என்னதான் போலீஸ் இதில் உதவி பண்ணலைனாலும் சாண்டி சும்மா இருக்கதா இல்லை, அவங்களே குழந்தைகளை எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பித்தாங்க. அப்படி தேடினதில் ஏமி, ஆலிசன் 2 பேரையும் ஒரு ஹோம்லேருந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் தன்னோட கை குழந்தை ஃபிலிப்பையும் பெரிய பொண்ணு சூசனையும் அவங்களால எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அதோட பிராண்டனும் யார் கண்ணிலையும் படாமல் மறைஞ்சு போயிடுறாரு. அங்கிருந்து ஓக்லஹாமா போன ஃப்ராங்க்லின் மறுபடியும் தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறான். இப்போ அவனோட புது பேர் ட்ரெண்டன் டேவிஸ். அவனோட கையில் 6 வயசு குழந்தையும் இருந்திருக்கு. அந்த பொண்ணோட அம்மா யார், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு அங்கே இருக்க யாருக்கும் தெரியாது. சூசன் டேவிஸ்ன்ற பேரில் அவனோட பொண்ணுன்னு சொல்லி தான் எலமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்க்கவும் செஞ்சுருக்கான். பக்கத்தில் இந்த நெய்பர்ஸ்க்கும் எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு தான் அப்பா பொண்ணு மாதிரி தான் வாழ்ந்துட்டும் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ண ஒரு சில பேர் இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்றதை உணர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் 1978 சூசனை பார்த்துக்கிட வந்த பேபி சிட்டர் அவங்க 2 பேரோட பிஹேவியர் நார்மல் ஃபாதர் டாட்டரோட பிஹேவியர் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறத விட்னஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ளே அவங்க 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. பல வருஷமாக ஃப்ராங்க்லினும் அவரோட டாட்டரும் பல ஸ்டேட்ஸில் பல பேர்களை மாற்றி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் தங்கியிருந்த ஒரே இடம் ஜார்ஜியா. 1984 இவங்களோட பேர் வாரன் அண்ட் ஷாரன் மார்ஷல். 15 வயசான ஷாரன் ஃபாரஸ்ட் ஹை ஸ்கூலில் சேர்ந்து படிக்கிறாங்க. அங்கே அவங்க பிரைட் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க. அந்த சமயம் ஷாரனுக்கு பல ஃப்ரெண்ட்ஸும் சில பாய் ஃப்ரெண்ட்ஸும் இருந்திருக்காங்க. அங்கே வாரன் பெயிண்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுலேருந்து பெருசாக வருமானம் கிடைக்கல. அந்த டைமில் ஷாரனுக்கு ஜெனிஃபர்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருந்திருக்காங்க. வாரன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தனால எப்போயாவது ரேராக தான் ஷாரன் வீட்டுக்கு போவாங்க ஜெனிஃபர். அப்படி ஒரு நாள் ஷாரன் வீட்டுக்கு போகும்போது அன்னைக்கு அங்கேயே தங்குற சுச்சுவேஷன் ஆயிடுது. அப்போ அங்கேருந்த ஷாரனோட பல ட்ரெஸ் டீனேஜர் போடுற ட்ரெஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆபாசமாக இருக்கிறத பார்த்துருக்காங்க ஜெனிஃபர். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்ததாகவும் ஷாரன் ஜெனிஃபர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஷாரனுக்கு இந்த லைஃப் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஹை ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் ஜார்ஜியா டெக்கில் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் ஷாரனுக்கு கிடைக்கிது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நாசாவில் ஒர்க் பண்ணுறது தான் ஷாரனோட மிகப்பெரிய ஆசை. ஆனால் ஷாரனோட கனவு வெறும் கனவாகவே போயிடுச்சு. என்னதான் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பில் சீட் கிடைச்சாலும் ஷாரனோட ஃபாதர் அவங்கள காலேஜில் படிக்க அலோவ் பண்ணலை. அதுக்கு பதிலாக அங்கே இருக்க லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி வேலைக்கு போன ஷாரனோட எல்லா பணத்தையும் அவங்க கிட்ட இருந்து பிடுங்கவும் செஞ்சுருக்காரு. எல்லா டீனேஜர் மாதிரியும் ஷாரனும் அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரெக்னென்ட் ஆன அவங்க தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடவே அலபாமாவுக்கு ஓடி போயிருக்காங்க. ஆனால் எப்படி அவங்கள கண்டுபிடிச்சு ஷாரனை திரும்ப கூட்டிகிட்டு வந்திருக்காரு வாரன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளிலேயே ஷாரன் அந்த குழந்தையை பெற்றெடுக்கவும் செய்கிறாங்க. அந்த குழந்தையை வேற ஒரு நபர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் அந்த ஊரையும் காலி பண்ணுறாங்க. மறுபடியும் அங்கேருந்து ஃப்ளோரிடாவுக்கு மூவ் ஆகுறாங்க ஷாரனும் வாரனும். கொஞ்ச நாளையிலேயே ஷாரன் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஸ்ட்ரிப் கிளப்பில் வேலைக்கும் சேர்த்து விட்டுருக்கான் வாரன். மறுபடியும் ஓடி போயிடுவாங்கன்னு பயந்த வாரன் எந்நேரமும் ஷாரன் கூடவே தான் இருந்திருக்கான். அப்படி ஷாரன் ஒர்க்குக்கு போன இடத்துல அவங்களுக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் செரில். ஷாரனும் செரிலும் ஃப்ரெண்டாக இருக்கிறது வாரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்போ தான் ஒரு நாள் போட் ரைடு போகும்போது செரில் கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கா வாரன். இதனால் அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் இடையில் ஆர்குமெண்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆர்குமெண்ட்டில் ரொம்பவே வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருக்கான் வாரன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஷாரன் செரிலோட ரிலேஷன்ஷிப் முன்ன மாதிரி இல்லை. வாரன் மேலே கடுப்பான செரில் வாரம் $1500 மேலே சம்பாதிச்சிட்டு இருக்க ஷாரனுக்கு வெல்ஃபேர்லேருந்தும் பணம் வந்துட்டு இருக்கிறத பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் கோபமான வாரன் கிளப்பில் போய் செரில் கூட ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இதை விட்னஸ் பல பேர் பார்த்துருக்காங்க. அங்கிருந்து கொஞ்ச நாள் கழித்து செரிலோட கார் மட்டும் ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் செரில் எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. அந்த சண்டைக்கு அப்புறம் ஷாரனும் வாரனும் கூட காணாமல் போயிட்டாங்க. அவங்க தங்கியிருந்த ட்ரெய்லரும் மர்மமான முறையில் தீப்பிடிச்சிருக்கு. அதுலேருந்து கிடைச்ச இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிட்டு ஃப்ளோரிடாவிலேருந்து வேற இடத்துக்கு மூவ் பண்ணி போயிருக்காங்க ஷாரனும் வாரனும்.
ஃப்ளோரிடாவிலேருந்து காலி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் புது பேரில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை அப்பா பொண்ணா இல்லை, கணவன் மனைவியா. இப்போ இவங்களோட புது பேர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிளாரன்ஸ் அண்ட் டான்யா ஹியூஸ். 1988 டான்யாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அவனோட பேர் மைக்கேல். என்ன காரணமோ தெரியல, மைக்கேலை மட்டும் தான் கூடவே வச்சுக்கிட முடிவு பண்ணுறான் ஃப்ராங்க்லின். ஃப்ளோரிடாவில் கொஞ்ச நாள் இருந்ததுக்கப்புறம் கடைசியாக ஓக்லஹாமாவுக்கு மூவ் பண்ணுறாங்க. இங்கேருந்து தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டான்யாவோட மரணம் ஏற்படுது. அண்ட் இங்கேருந்து தான் நம்ம கதையும் ஸ்டார்ட் ஆகுது. டான்யாவோட ஃபியூனரல் முடிஞ்சு கிளாரன்ஸ் காணாமல் போனதுக்கப்புறம் அவரை போலீஸ் வலை வீசி தேடுறாங்க. டான்யாவோட ஃபியூனரலுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் கூட கலந்துக்கல. இதனால் டான்யாவோட ஃப்ரெண்ட் கானிலேருந்து கிளப் ஓனர் வரைக்கும் யார் இந்த டான்யான்னு தெரிஞ்சுக்க நினச்சாங்க. டான்யா தன்னோட பாஸ்ட்டை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்கன்னு கானிக்கு நல்லாவே தெரியும். தன்னோட ஹஸ்பண்ட் குழந்தைய தவிர ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு யாரும் தனக்கு கிடையாதுன்னு தான் டான்யா சொல்லியிருக்காங்க. இதனால் டான்யா யார், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கினாங்க கானி. அப்படி முயற்சி பண்ணதில் அவங்களோட உண்மையான பேர் டான்யா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு சின்ன பொண்ணோட பேரை திருடி அவங்க வச்சுருந்ததும் கண்டுபிடிக்கப்படுது. மேலும் இந்த தகவலை அவங்க போலீஸ்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் மைக்கில் ஒரு கப்பல் தத்தெடுத்து வளர்க்கவும் செய்கிறாங்க. அதில் மைக்கிளோட பிஹேவியர் 2 வயசு குழந்தையோட பிஹேவியர் மாதிரி இல்லைன்னும் மூளை வளர்ச்சி குறைவாக இருக்க ஒரு பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் மைக்கிளுக்கு சில கவுன்சிலிங் மற்றும் தெரப்பி கொடுக்கப்படுது. அதில் மைக்கிளோட அப்பா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வெளியே போகும்போதெல்லாம் அவனை பெட்ரூமில் இருக்க வார்ட்ரோப்பில் லாக் பண்ணிட்டு போனது தெரிய வருது. பல நாட்கள் பல மணி நேரத்துக்கு தனியாக இருட்டில் அடைஞ்சு கிடந்திருக்கான் அந்த குழந்தை. இதில் ஏற்பட்ட பாதிப்புனால தான் மைக்கேல் மூளையோட செயல்பாடு குறைவாக இருக்கதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு வழியாக போலீஸால் கண்டுபிடிக்கப்பட்ட ஃப்ராங்க்லின் பல வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ண குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். ஆனால் கூடிய சீக்கிரமே அந்த கேஸ்லேருந்தும் பரவல வெளியே வந்திருக்கான். வெளியே வந்த ஃப்ராங்க்லின் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கராக வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதனால் அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு செட்டு சாவி இவன் கிட்ட தான் இருக்கும். யார் வீட்டுக்குள்ளே வேணாலும் இவனால் ஈஸியாக போக முடியும். அப்படி ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வந்த ஒரு லேடி அப்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து பார்க்கும்போது ஃப்ராங்க்லின் அங்கேருந்த ட்ராயரை திறந்து ஏதோ நோண்டிட்டு இருக்கதை பார்த்துருக்காங்க. உடனே வெளியே ஓடி போக முயற்சி பண்ண அந்த லேடியை கத்தியை வச்சு அட்டாக் பண்ணவும் செஞ்சுருக்கான் ஃப்ராங்க்லின். அதில் அதிர்ஷ்டவசமாக அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த நேரத்தில் உள்ளே வந்தனால அவங்க உயிர் தப்பிச்சிருக்காங்க. இதனால் மறுபடியும் ஃப்ராங்க்லின் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையிலே மடைக்கப்படுறான். ஆனால் வழக்கம் போல் தன்னோட ஃப்ரெண்டோட உதவியோட பணத்தை கட்டி வெளியே வந்திருக்கான். அன்னைக்கு அவனை வெளியே விட்டது தான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அன்னைக்கு வழக்கம் போல் மைக்கிளோட புது பேரண்ட்ஸ் அவனை ரெடி பண்ணி ஸ்கூலில் ட்ராப் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. சில மணி நேரத்துக்கு அப்புறம் பிரின்ஸிபல் ஆஃபீஸ் முன்னாடி கையில் கன்னோட வந்த ஃப்ராங்க்லின் பிரின்ஸிபலை மிரட்டி மைக்கிளை தன்னோட அனுப்ப சொல்லி கேட்டிருக்கான். பயந்து போன பிரின்ஸிபல் மைக்கிளை அவனோட அனுப்ப ஒத்துக்கிறாரு. ஆனால் ஃப்ராங்க்லின் மைக்கிளை மட்டும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலை, அந்த பிரின்ஸிபலையும் சேர்த்து அவரோட ட்ரக்கையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பிரின்ஸிபல் அங்கேருந்த காட்டில் ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு அந்த ட்ரக்கில் மைக்கிளை கூட்டிகிட்டு தப்பிச்சு போயிடுறான். இதனால் கிட்னாப் கேஸ் ஃபைல் பண்ணி ஃப்ராங்க்லினை தேட ஆரம்பிக்கிறாங்க போலீஸ். இதுக்கு முன்னாடி ஃப்ராங்க்லினை கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது மைக்கிளோட கஸ்டடி தான்கிட்ட தான் இருக்கணும்னு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்கான். ஆனால் அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் காரணமாக அன்னைக்கு அதுக்கு கோர்ட்டில் மறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின் தான் மைக்கிளோட உண்மையான ஃபாதரான டவுட்டும் வந்திருக்கு. இதனால் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுக்கப்படுது. அதில் ஃப்ராங்க்லின் மைக்கிளோட பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லைன்னு தெரிய வருது. இந்த விஷயம் ஃப்ராங்க்லினை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. இதனால தான் அன்னைக்கு ரிலீஸ் ஆனது முதல் வேலையாக ஸ்கூல்லேருந்து மைக்கில் கடத்திட்டு போயிருக்கான். சில மாதத்துக்கு அப்புறம் ஃப்ராங்க்லின் ஓட்டிட்டு போன ட்ரக் கன்சாஸ்ன்ற இடத்துக்கு பக்கத்தில் கண்டுபிடிக்கப்படுது. அங்கே ஃப்ராங்க்லினை பற்றியோ மைக்கில் பற்றியோ எந்த தடயமும் இல்லை. அந்த ட்ரக்கை வேலை பார்த்த மெக்கானிக் அதில் சில டிஸ்டர்பிங்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே ட்ரக்கில் இருந்த கேஸ் டேங்க் பக்கத்தில் ஒரு என்வலப் இருந்திருக்கு. அது கொஞ்சம் ஹெவியாகவே இருந்திருக்கு. அதை அந்த மெக்கானிக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் பல குழந்தைகளோட 100க்கும் மேற்பட்ட அரை நிர்வாண ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸில் சூசனோட சின்ன வயசு ஃபோட்டோவும் இருந்திருக்கு.
அப்போது இதை பற்றி டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது சூசன் தான் ஷேரன்ற பேரில் இவ்வளவு நாளாக மகளாக வளர்த்துட்டு வந்த பொண்ணுன்னும் அதே சூசன் தான் இப்போ அவரோட மனைவி டான்யாவை மாறி இருக்கதும் தெரிய வருது. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஃப்ராங்க்லினை தேடுற முயற்சி இன்னும் தீவிரமாக்கப்படுது. அப்போ தான் பல மாத தேடுதலுக்கு அப்புறம் 1994 நவம்பர் கென்டக்கியில் ஃபேக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான் ஃப்ராங்க்லின். அன்னைக்கு ஃப்ராங்க்லின் அரெஸ்ட் பண்ண போடும்போது மைக்கிள் அவன் கூட இல்லை. மைக்கில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டே வழக்க சொல்லி கொடுத்துட்டதாகவும் அதுக்கப்புறம் மைக்கில் தான் பார்க்கவே இல்லைன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான் ஃப்ராங்க்லின். ட்ரக்கில் கிடச்ச ஃபோட்டோஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் இருந்த பல ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் ஃப்ராங்க்லினுக்கு சொந்தமானதுன்னு பல விட்னஸால் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. மேலும் இந்த ஃபோட்டோஸ்லேருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனும் போலீஸ்க்கு கிடைக்குது. அதில் ஒரு 18 வயசு பொண்ணு உடம்புல காயத்தோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் இருந்திருக்கு. அது வேறு யாரும் இல்லை, 1989 காணாமல் போன ஷேரனோட ஃப்ரெண்ட் செரில். இந்த ஃபோட்டோ மூலமாக பல நாளாக விடை தெரியாமல் இருந்த கேள்விக்கு விடை கிடச்சது. 1995 ஃப்ராங்க்லின் ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த அதே நேரம் ஃப்ளாரிடாவில் ஒரு பொண்ணோட புதைக்கப்பட்ட எலும்பு கண்டுபிடிக்கப்படுது. அப்போ அந்த பொண்ணு யாருன்னு போலீஸால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கும் போது துணி, ஜுவல்லரி எல்லாம் அப்படியே இருந்திருக்கு. ட்ரக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபோட்டோஸில் செரிலோட ஃபோட்டோ கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் செரிலோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் கிடைச்ச பாடியோட டென்டல் ரெக்கார்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணப்படுது. அப்படி மேட்ச் பண்ணதில் அது செரிலோட பாடி தான் கன்ஃபார்மும் பண்ணப்படுது. அன்னைக்கு ஃபோட்டோவில் செரிலோட உடம்புல என்னென்ன இன்ஜுரிஸ் இருந்துச்சோ அதே இன்ஜுரிஸ் தான் அந்த எலும்புகள்லேயும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் செரில் கொலை பண்ணுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கதும் கண்டுபிடிக்கப்படுது. இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் ட்ரையலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃப்ராங்க்லினோட வழக்கு கொலை வழக்காக மாற ஆரம்பிக்குது. என்னதான் டானியாவோட மர்டரில் ஆல்ரெடி சஸ்பெக்டாக ஃப்ராங்க்லின் இருந்தாலும் அவன் தான் அதை பண்ணதுன்னு எந்த ப்ரூஃபும் இல்லை. அதோட மைக்கிள் எங்கே போனான்னு எந்த தகவலும் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அடிப்படையாக வச்சு 2001 நடத்தப்பட்ட ட்ரையலில் செரியில் கொலை பண்ணதுக்காகவும் மைக்கிளை கடத்தினதுக்காகவும் ஃப்ராங்க்லினுக்கு மரண தண்டனை வழங்கப்படுது. ஃப்ராங்க்லினுக்கு தண்டனை வழங்கப்பட்டதுக்கப்புறம் தான் தன்னோட ஒய்ஃபை கார் ஏற்றி கொலை பண்ணதா செல்மெட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான். அப்படி சொல்லும்போது அடிக்கடி கதையை மாற்றியும் சொல்லியிருக்கான். ஆனால் ஃப்ராங்க்லின் தான் இதை பண்ணான்னு எந்த ப்ரூஃபும் கண்டுபிடிக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் மைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு தன்னோட செல்மெட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கான் ஃப்ராங்க்லின். அதில் ஒரு தடவை மைக்கிளுக்கு மேரேஜ் ஆகி சந்தோஷமாக இருக்கதா சொல்லியிருக்கான். இன்னொரு தடவை மைக்கிள் வெளிநாட்டில் இருக்கதா சொல்லியிருக்கான். இதுலேயும் மைக்கிளை பற்றி பல கதைகளை மாற்றி சொல்லியிருக்கான் ஃப்ராங்க்லின். அப்போ தான் 2015 FBI நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில் மைக்கிளை கொலை பண்ணிட்டதா சொல்லியிருக்கான் ஃப்ராங்க்லின். அன்னைக்கு மைக்கிளை கடத்திட்டு போகும்போது அவனை ஃப்ராங்க்லினால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனோட புது லைஃப் பிடிச்சி போனனால ஃப்ராங்க்லின் கூட வர மறுத்திருக்கான் மைக்கிள். அவனோட அம்மா மாதிரி மைக்கிளை தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம்னு ஃப்ராங்க்லினுக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால் தன்னோட காரை நிப்பாட்டி 2 முறை பின்னாடி இருந்து மைக்கிளோட தலையிலேயே ஷூட் பண்ணிவிட்டு பாடியை அந்த காட்டுக்குள்ளே வீசிட்டும் போயிருக்கான். இந்த தகவலை கேள்விப்பட்டதுக்கப்புறம் FBI மைக்கிளோட ரிமைனிங்ஸை கண்டுபிடிக்க ஒரு தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. ஆனால் அவங்களால அங்கே எதையும் கண்டுபிடிக்க முடியலை. சம்பவம் நடந்து பல வருஷம் ஆனதுனால காட்டு விலங்குகள் பாடியை எங்கேயாவது இழுத்துட்டு போயிருக்கலாம். அதனால் கூட அன்னைக்கு அவங்களுக்கு அங்கே எதுவும் கிடைக்காம இருந்திருக்கலாம். இந்த கேஸில் விடை தெரியாமல் இருந்த ஒரே கேள்வி அன்னைக்கு ஃப்ராங்க்லின் தூக்கிட்டு வந்த சாண்டியோட 4 குழந்தைகளில் கடைசி குழந்தையான ஃபிலிப்புக்கு என்ன ஆச்சுன்றது தான். மைக்கிளுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபிலிப்பை பற்றின தகவல்களை ஃப்ராங்க்லின் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான். அதில் ஃபிலிப்பை ஒரு ஃபேமிலிக்கு தத்து கொடுத்துட்டதா சொல்லியிருக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட சில வருஷத்துக்கு அப்புறம் 2019 ஒரு நபர் தானாக முன் வந்து தான் ஃபிலிப்போன்ற சந்தேகம் இருக்கதா சொல்லியிருக்கான். இதனால் அவரை வச்சு பண்ணப்பட்ட டெஸ்ட்டில் சாண்டியோட கடைசி பையன் ஃபிலிப் அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. நாலு குழந்தைகளில் சூசன் மட்டும்தான் ஃப்ராங்க்லின் கூட கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. சூசனோட உண்மையான டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவங்களோட கல்லறையில் இருந்த டானியான்ற பேர் மாற்றி அமைக்கப்பட்டு தன்னோட வாழ்நாளில் அவங்களால பயன்படுத்தவே முடியாமல் போன அவங்களோட உண்மையான பேர் ஒரு வழியாக அவங்களோட கல்லறையில் நிரந்தரமாக பதிக்கப்படுது.